2 சாமுவேல் 6வது அதிகாரம் 10-11 வாசிங்க. தன்னிடத்தில் கொண்டு வரக்கு மனதில்லாமல் நல்லா புரியணும். இயேசுடைய மகிமை ஒரு வீடு இல்லைங்க இன்னொரு வீடு. ஆனால் இயேசுடைய காரியம் மகிமையா 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 நடந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு தாவீதுக்காக அல்ல, ஒரு சவுலுக்காக அல்ல, ஒரு மோசைக்காக அல்ல, ஒரு யோசுவாக்காக அல்ல, ஒரு 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 இப்ராஹிம் ஆபிரகாமுக்காக அல்ல, ஒரு ஈசாக்குக்காக அல்ல, ஒரு யாக்கோவுக்காக அல்ல. கர்த்தருடைய காரியம் கர்த்தர் தொடங்கி கர்த்தர் முடிகிறது வரைக்கும் நேர்மையாக மகிமையாக நடத்துவார். ஆனால் இதில் இடரடைகிற உங்களுக்கு, ஆண்டவருடைய கற்பனையின்படி நடக்காத உங்களுக்கு, கர்த்தருடைய அதாவது உடன்படிக்கையை நிறைவேற்றாத உங்களுக்கு அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. வாசி 10. மனதில்லாமல் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். 11. கர்த்தருடைய பெட்டி வீட்டிலே இருக்கையில் ஒரே பெட்டி தான். ஊசா சாவுக்கு காரணமும் அதே பெட்டி தான். ஓபேத்து குடும்பம் ஆசீர்வதிக்கப்படக்கும் அதே பெட்டி தான். 2 உடன்படிக்கை பெட்டின்னு நினைச்சிடாத. தாவீது கூட இருந்த ஓசியா சாவுக்கும் தாவீது அலறி அடிச்சிட்டு ஓடக்கும் இதே பட்டி தான். குடும்பம் பூரா ஆசீர்வதிக்கப்படக்கும் ஒரே பட்டி தான். கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய கட்டளை, ஆண்டவர் தந்திருக்கிற வேதத்தில் இருக்கிறதுக்கு ஒத்து நீ உனக்கு தந்த உடன்படிக்கையை ஏற்று நடந்தா நீயும் உன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இல்லாவிட்டால் அதே உடன்படிக்கை தான் உங்கள் சந்ததியில் சாபம் வந்து சாவக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.